ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் ரூட் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வருஷம் நம்ம காத்திருந்த ஒரு சூப்பரான பீச் டு வேளச்சேரி ட்ரெயினை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான். ஏன்னா நடுவில் பூங்காவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ராக் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது, திரும்ப நம்ம பீச் ரீச் பண்ணிவிட்டு பீச்சிலேருந்து இந்த வேளச்சேரி ட்ரெயின் வீடியோவை பார்க்கலாம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே எக்மோர் ஸ்டேஷனில் இந்த சென்னை பீச் ட்ரெயின் வந்துருச்சு. வாங்க ஏறலாம். இப்போ நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறது பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் இல்லை, அந்த ட்ரெயின் வேளச்சேரி ட்ரெயின். ஓகே வியூவர்ஸ், இங்கே சென்னை பார்க் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் 3 தண்டவாள ட்ராக் இருக்குது. இப்போ 4வது தண்டவாள ட்ராக்குக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங், இந்த 1 இயர். இன்னும் அந்த 4th ட்ராக் வரைக்கும் முடியலைங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் பிளாட்ஃபார்ம் வேலைகள் இன்னும் முடியலைங்க. இப்போது வாங்க அடுத்ததாக நம்ம உள்ள என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா சென்னை 4th ரயில்வே ஸ்டேஷன். பீச் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வேளச்சேரி எப்படி போகலான்றதை பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே நான் பீச் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேன். இங்கே உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 6, 7, 8 இந்த இடத்துல தான் உங்களுக்கு வேளச்சேரி போகிறதுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே நான் பீச் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். இங்கேருந்து வேளச்சேரி தான் போக போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 14 மாதங்கள் கழித்து இங்கே வேளச்சேரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் விட்டுட்டாங்க. இந்த ட்ரெயினில் தான் இப்போ நான் ஜேர்னி ட்ராவல் பண்ண போகிறேன். ரொம்பவே எதிர்பார்ப்பு ரொம்பவே இருந்த ஒரு ட்ரெயின் தான். ஏன்னா உங்களுக்கு பார்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேஷன். அதாவது அரக்கோணம் ஆகட்டும், ஆவடி ஆகட்டும், கும்மிடிப்பூண்டி, இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கி பஸ் ஏறி அப்படி இப்படி நம்ம ரொம்பவே டஃப்பாக இருந்தது. இப்போ உங்களுக்கு ட்ரெயின் திரும்ப பேக் டு ஃபார்ம் விட்டாங்க. பட் ஆனால் பூங்கா ஸ்டேஷனில் ட்ரெயின் ஸ்டாப்பிங் இன்னும் நிறுத்தலைங்க. ஏன்னா அங்கே பிளாட்ஃபார்ம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. டுவர்ட்ஸ் சென்ட்ரல் போகிறதுக்கு உண்டான வழியும் இன்னும் சீரமைக்கப்படலை. நம்ம இந்த ட்ராவல் வீடியோவை அப்படியே பார்க்கலாம். அண்டு அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இங்கேருந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ரூட் தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஏன்னா 1 இயர் கேப்பில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இப்போது இந்த அக்டோபருக்கு அப்புறம் எப்படி ட்ராவல் இருக்க போகுதுன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக நம்ம பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மொத்தம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ட்ரிப்ஸ். இங்கேருந்து வேளச்சேரிக்கு 45 ட்ரிப்பு. அதே நேரத்தில் வேளச்சேரியிலேருந்து இங்கே உங்களுக்கு சென்னை பீச்சுக்கு 45 ட்ரிப்ஸ். இங்கேருந்து வேளச்சேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 கிலோமீட்டர்ஸ், 18 ஸ்டேஷன்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 4:10. எவ்வளோ நேரத்தில் வேளச்சேரி ரீச் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சென்னை மெரினா பீச்சுக்கு போகணுன்னாலும் உங்களுக்கு ட்ரெயின் வசதின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது நம்ம எம்ஆர்டிஎஸ் தான். அதுவும் இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ரூட்டில் வரும்போது பீச்சுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா 4th ரயில்வே ஸ்டேஷன். நியூ ட்ராக்குன்றதுனால இன்னும் ஒரு கம்ஃபர்ட் ஆகிறதுக்காக ட்ரெயின் வந்து ஓரளவு ஸ்லோவில் தாங்க ஓடிட்டுருக்கு. இப்போது நீங்கள் பார்க்குறது இந்த எம்ஆர்டிஎஸோட டுவர்ட்ஸ் வேளச்சேரி போகிற வழி. இது உங்களுக்கு வேளச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் ஸ்டேஷனுக்கு வர வழி.
வேளச்சேரியிலேருந்து பீச்சுக்கு வரதுக்குண்டான ட்ரெயினுங்க. பார்க் டவுன் ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் நிற்கலை, ட்ரெயின் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் ஷீட்டு டிக்கெட் கவுண்டர்லாம் போட வேண்டிய வேலை இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்மெண்ட்டில் இறங்கி சென்ட்ரல் போனீங்க, இப்போது மேலே ஏறி கீழே இறங்க போகிறீங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். ஏன் இந்த பூங்கா ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கலன்னு ஆக்சுவலி என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான். கட்டுமான பணியில் ஒரு சின்ன தடங்கள் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இப்போ பூங்காவில் நிற்கலன்னு நான் நினைக்கிறேன். பார்க் டவுனுக்கு அடுத்ததாக இப்போ உள்ள என்றவர் தான் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட். இங்கே சிந்தாதிரிப்பேட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் சேப்பாக் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது மேக்ஸ் ஸ்டேடியம். இங்கேருந்தும் நீங்கள் மெரினா பீச்சுக்கு போகிறவங்கெல்லாம் போகலாங்க. சேப்பாக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுறதாங்க திருவல்லிக்கேணி ரயில்வே ஸ்டேஷன். இந்த திருவல்லிக்கேணியில் இறங்குனா நீங்கள் மெயினாக மெரினா பீச் போகிறவங்கெல்லாம் ஈஸியாக போகலாங்க. ட்ரிப்ளிகேனுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க லைட் ஹவுஸ் ரயில்வே ஸ்டேஷன். இதுவும் கலங்கரை விளக்கம், ஐஜி ஆஃபீஸ், குயின் மேரிஸ் காலேஜ் எல்லாமே போகிறதுக்கு உண்டான ஸ்டேஷன் தாங்க. அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா முண்டகன்னியம்மன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இறங்குனீங்கன்னா சிட்டி சென்டர் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மயிலாப்பூர், அதாவது திருமயிலை ரயில்வே ஸ்டேஷன். இப்போது மயிலாப்பூர்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன். மந்தவெளிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க கிரீன்வேஸ் ரோட் ரயில்வே ஸ்டேஷன். கிரீன்வேஸ் ரோட் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றதாங்க இந்த அடையார் பிரிட்ஜு. அதை தாண்டின உடனே வர்றது உங்களுக்கு இந்த கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். கோட்டூர்புரம்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கிற இடம் தாங்க. கோட்டூர்புரத்துக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ள என்ட்ரவர் தான் கஸ்தூரிபா நகர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே கீழே இருக்கிறதாங்க மத்திய கைலாஷ் சிக்னல். கஸ்தூரிபா நகருக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கறது தாங்க இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன். 4:10க்கு ஸ்டார்ட் பண்ணோம், 4:48க்கு இந்திரா நகர் வந்திருக்கோம். 48, 49. இந்த ரூட்டோட முக்கியமான ஸ்டாப்பிங் திருவான்மியூர் ஐடியல் பார்க். 4:10க்கு ஸ்டார்ட் பண்ணோம், 4:50க்கு திருவான்மியூர். திருவான்மியூர்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஒரு முக்கியமான ஐடி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். திருவான்மியூர் தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த டிஎல்எஃப் டவுன் டவுன் பில்டிங். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபாரின் மாதிரி இருக்குங்க. பட் இதோட ஒர்க் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா தரமணி ரயில்வே ஸ்டேஷன். தரமணி ஸ்டேஷன்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. தரமணிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன். கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா 16:56. பெருங்குடியிலேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறது டுவர்ட்ஸ் சென்னை பீச்சுக்கு போகிற ட்ரெயின் தாங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 ஹவருக்கு ஒன்று அவைலபிளாக இருக்குது. வேளச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கு ஒரு ட்ரெயின்னா அடுத்து 7:30 மணிக்கு, அடுத்து 8 மணிக்கு, அப்புறம் 8:30 மணிக்குன்னு இந்த மாதிரி 1/2 ஹவர் கேப்பில் இருந்து இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க.
ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock. நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது எக்மோர்லேருந்து தாங்க. ஆனால் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 10 rupees தான் ஆச்சு மொத்தமாகவே. ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்குது. 1 year கேப்பில் இருந்த இந்த ட்ரெயின் இப்போ திரும்ப ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த ட்ரெயின் ஜேர்னியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 50 minutesல நான் பீச் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வேளச்சேரி வந்து ரீச் பண்ணிட்டேன். நடுவில் இன்பிட்வீன் பார்க் ஸ்டேஷன் மேக்ஸிமம் டேஸில் உங்களுக்கு இந்த வழியை செட் பண்ணிடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சதுனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.